ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.1 முதல் கணக்கு, கோடிட்ட இடங்களை நிரப்புக. என்ன கொடுத்துருக்காங்க? முதல் கணக்கு, அருந்தக்கூடிய தண்ணீரானது தரைமட்டத்திலிருந்து 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது. இதனை டேஷ் மீட்டர் என குறிப்பிடலாம். கீழே அப்படின்னா அது மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும், மேலே அப்படின்னா பிளஸ் சிம்பிள் கொடுக்கணும். ஓகே, அப்ப இத -100 மீட்டர் என குறிப்பிடலாம். எப்படி குறிக்கணும்? அந்த கீழேங்கிறதுக்கு பதிலா மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும், மேலேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிளஸ் சிம்பிள். ஓகே, ஒரு நீச்சல் வீரர் நீச்சல் குளத்தில் தரைமட்டத்தில் இருந்து 7 அடி ஆழத்திற்கு குதிக்கிறார். தரைமட்டத்திலிருந்து கீழே குதிப்பார், கடல் மட்டத்துக்கு உள்ள குதிக்கிறார். நீச்சல் வீரர் நீச்சல் குளத்துக்கு உள்ள கீழே போறாரு. அப்ப 7 அடி ஆழத்திற்கு குதிக்கிறார். இதனை குறிக்கும் முழு -7 அடி. ஓகே, கீழேன்னா வர்றதுக்கெல்லாம் மைனஸ், மேலேனா பிளஸ். எண் கோட்டில் -46 என்பது -35ற்கு டேஷ் அமையும். வலப்புறமா இடப்புறமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு கோடு இப்படி போடுவோம். இப்போ -35னா இங்கனுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். -35 அப்புறம் எப்படி வரும்? இங்கிட்டு -36 -37 இப்படியே தான் போகும். அப்போ -46 இங்கிட்டு வரும். ஸோ -35க்கு இந்த -46 என்பது இடப்புறத்தில் அமையும். எந்த புறத்தில்? இடப்புறம் அமையும். ஓகே, மைனஸ் ஃபுல்லா இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். எதிரன் குறிக்கிறதெல்லாம் இங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். பிளஸ்ஸை குறிக்கிறதெல்லாம் வலது பக்கமா போய்கிட்டே இருக்கும். இப்போ எண்கோட்டில் -46 என்பது -35ற்கு இடப்புறத்தில் அமையும். வலம் இடம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இதுதான் வலப்புறம், இதுதான் இடப்புறம். -5 முதல் +5 வரையிலான இரு எண்களையும் உள்ளடக்கி அந்த ரெண்டையும் சேர்த்துக்கிற சொல்றாங்க. -5ஐயும் +5ஐயும் சேர்த்துக்கோங்க. எத்தனை முழுக்கள் இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. எண்கோடு வரைவோம். 0 இங்கே இருக்கு. +5 to -5 பார்க்க போறோம். 1 2 3 4 5. இங்கிட்டு -1 -2 -3 -4 -5. இந்த ரெண்டையும் சேர்க்கவும் செய்யும். இந்த -5லேருந்து +5ஐயும் சேர்த்துக்கோங்க. எத்தனை முழுக்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. 1. அப்போ இதுலேருந்து கவுண்டிங் கொடுத்துடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 முழுக்கள். எத்தனை முழுக்கள் உள்ளன? 11 முழுக்கள். முழுக்களின் எண்ணிக்கை 11. ஓகே, இங்கிட்ட 5 அங்கிட்ட 5 10, நடுவுல 0 சேர்த்தா 11. டேஷ் ஆனது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. இந்த 0 என்னது? பிளஸ்லையும் சேராது, மைனஸ்லையும் சேராது. ஸோ 0 ஆனது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை நீங்கள் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற அனைத்து வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் எங்கள் அனைத்து வீடியோஸையும் பார்த்து பயன்பெறணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ அதனால் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி.